ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த ஐஸ்கிரீம் மிக்ஸ் பவுடரை வச்சு எப்படி ஐஸ்கிரீம் பண்ண போகிறோன்னு நாங்கள்லாம் செய்ய போகிறோம். நீங்களும் பாருங்கள் எப்படி பண்ண போகிறோன்னு. அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ரோஜா, எனக்கு தெரியும் ரோஜா இது எப்படி பண்ணணும்னு. சொல்லு நான்சி. இந்த ஐஸ்கிரீம் மிக்ஸ்க்கு பின்னாடியே டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்க. இதில் வந்து நம்ம பால் ஒரு 1/2 லிட்டர் பாலை ஊற்றி கொஞ்ச நேரம் அப்படியே காஞ்சோடனே இந்த பவுடரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ண பிறகு ஆறின பிறகு அந்த மிக்சிங் வந்து கொஞ்சம் கட்டியாக வரும். அப்போ ஆறின பிறகு ஒரு ட்ரேல ஊற்றி கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வைக்கணும். ஃப்ரிட்ஜில் வச்ச பிறகு திரும்ப எடுத்து நல்லா பிளெண்ட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சு ஐஸ்கிரீம் டெக்ஸ்சர் வந்துடும். நான் நிறைய பார்த்துருக்கேன் யூடியூப் ட்ரெண்டிங்லாம் ஐஸ்கிரீம் மிக்ஸு. எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரோஜா இந்த ஐஸ்கிரீம் சாப்பிடும் போல நாக்கில் எச்சி ஊறுது. வாப்பா சீக்கிரம் செய்யலாம் நம்ம. நல்ல ஃப்ளேவர்ப்பா, ஸ்ட்ராபெரி எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமா பிரின்சி, உனக்கு என்னதான் பிடிக்காது? நான்சி கிண்டல் பண்ணாத. ஆனா நீங்க சொதப்பாம செய்யுங்கப்பா. நானும் வரேன் நீங்க எப்படி செய்றீங்கன்னு. எல்லாரும் கிச்சன்ல போவேனா, நானும் ரோஜா போறோம். வேணானோட பிரின்சி வந்து உட்காந்துட்டா பாரு. சரி, இப்போ என்ன பண்ணா ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பவுல் வச்சுக்கோங்க. இப்போ கேஸ் ஆன் பண்ணி பற்ற வச்ச பிறகு நம்ம பால் வந்து இந்த யானத்துல ஊற்றணும். என்ன நான்சி, இந்த சமையல் சேனல் ஆரம்பிச்சிட்ட மாதிரி பேசிட்டு இருக்க? சீட, எல்லாத்துக்கும் ஒரு காமெடி தான் பிரின்சி. ஓகே, பாலை ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. அப்படி கொதிக்க விட ரோஜா பத்தியா எப்படி எட்டி பார்த்துட்டு இருக்கா? நான் சொல்றேன், அவளே கரெக்டா கேட்க. இல்லை நான்சி, நான் வாங்கிட்டு வந்துட்டேன். பட் எப்படி செய்யறதுன்னு எனக்கே ஒரு யோசனையா இருந்தது. பட் நீ வந்து இதை நல்லா தெரிஞ்சு வச்சிட்டு இருக்க. இப்போ என்ன பண்ணலான்னா, இந்த கொதிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த கவர்ல இருக்க பவுடருக்கு கட் பண்ணி ரெடியா வச்சுக்கலாம். ஓரளவுக்கு லைட்டா கொதிச்ச உடனே, கொதிக்கவே கூடாது, அந்த பபிள் சைட்ல வந்த உடனே ரோஜா இதை நல்லா கொட்டணும். கொட்டும் போது கூட கலரிட்டே இருக்கலாம், நல்லதுதான். பட் எனக்கு அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தாது, அதனாலதான் நல்லா கொட்டிட்டு கலர்றேன். கட்டி வராம கலரிக்கிட்டே இருக்கணும். இப்ப வந்து டக்குன்னு எடுத்து வச்சுட்டு அப்படியே ஐஸ்கிரீம் தண்ணியா இருக்கும். ஓரளவுக்கு அந்த பவுடரும் பாலும் நல்லா மிக்ஸ் ஆகி கொதிக்கணும். ஸோ நம்ம வீட்லயே பண்றோன்றதுனால எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸும் போட மாட்டோம். அதனால செஞ்சுட்டு எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 டேஸ்க்குள்ள காலி பண்ணிட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம கடையெல்லாம் வாங்கிட்டு வந்தோம்னா 1 வீக்லாம் வச்சு சாப்பிடுவோம்ல, அவங்க என்ன ப்ரிசர்வேட்டிவ் போடுவாங்க கெடாம இருக்கிறதுக்கு. நம்ம எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவும் போடல, அதனால ஒரு 2 to 3 டேஸ்க்குள்ள காலி பண்ணா இட்ஸ் பெட்டர். எப்பவுமே அதுதான் நம்ம ஹெல்த்துக்கு நல்லது. சும்மா ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றதுலாம் ஹெல்த்துக்கு நல்லதே கிடையாது. ஆமா நான்சி, நீ சொல்றது கரெக்டு தான். எப்பவுமே வந்து ஒரு பொருளை அப்படியே ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்டாதான் அதுக்கான ஒரு பலனே கிடைக்கும். ஃப்ரிட்ஜில் காய்கறி வச்சு சாப்பிட்றது, அதை வச்சு சாப்பிட்றது, குழம்பு வச்சு சாப்பிட்றது, என்ன பண்றது? நம்மளோட ட்ரெண்ட், இப்ப இருக்க ட்ரெண்ட் எல்லாமே கெட்டு போயிட்டாங்க. என்ன பண்ணிட்டு இருக்க நான்சி? இப்படிதான் ரோஜா கலரிட்டே இருக்கணும். அது கலர வந்து அந்த பாலும் அந்த பவுடரும் நல்லா மிக்ஸ் ஆகும். விட்டுட்டோம்னா பவுடர் அடியிலேயே கட்டியாயிடும். அதனால ரெண்டுமே ஒன்னா மிக்ஸ் ஆகிறது கலரணும். பாத்தீங்களா, இப்ப கலர மேல ஒரு ஆடை மாதிரி கட்டுது. ஆனா அது கட்டெல்லாம் விடக்கூடாது ரோஜா, கலரிக்கிட்டே இருக்கும் நம்ம. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம ஐஸ்கிரீம் டெக்ஸ்சருக்கு அது வரும். அப்படியே ஏடு மாதிரி கட்ட விட்டோம்னா நல்லா இருக்காது. வாசனையே சூப்பரா இருக்குல்ல. நான்சி ரோஜா, என்ன வர வேணாம்ட்டு இந்த வாசனை ஃபுல்லா நீங்களே பிடிச்சிக்கலான்னு பாக்குறீங்களா? விடுவேனா நானு? ஆஹா, என்ன அருமை. போடி, இவ வேற வேலை இல்லாத எதனா காமெடி பண்ணிட்டு இருக்கா. எல்லாரும் வந்தோம்னா ஒரு டிஸ்டர்பன்ஸா இருக்கும், செய்ய முடியாதுன்னா வேணாம். சரி நான் போறேன், செஞ்சுட்டு வாங்க. என்ன செஞ்சிட்டீங்களா? ஐயோ, நாக்கு எச்சி ஊறுதே. அவசரப்படாத பிரின்சி, என்னத்த அவசரப்படாத. இது வந்து ஃப்ரீசர்ல வச்சு அப்புறம் பிளெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஃப்ரீசர்ல வச்சு தான் சாப்பிடணும். இன்னும் எவ்வளோ நேரம் தான் பண்ணுவாளுங்க பிறகு. இன்னைக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட முடியாது. இது அவசரப்படாத பிரின்சி. என்னப்பா இது கட்டியா இருக்கு? ஆக்சுவலா வந்து பிரின்சி 2 to 3 hours வச்சா போதும் தான் இன்ஸ்ட்ரக்ஷன் பேஜ்ல இருந்து. பட் நம்ம வந்து நேற்று மதியானம் செஞ்சோம், இன்னைக்கு காலையில தான் எடுக்கிறோம். அப்பதான் நல்லா இருக்கும் ஐஸ்கிரீம் டெக்ஸ்சர். ஒரு 4 hours இருந்தா பரவாயில்ல, நம்ம அப்படியே விட்டுட்டோம். இப்போ இதை மிக்சி ஜார்ல போட்டுடணும். ஸ்கூப் அப்படியே எடுத்து அந்த ஸ்கூப்பை எடுத்து மிக்சி ஜார்ல போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணோம் அப்படின்னா ஐஸ்கிரீம் டெக்ஸ்சருக்கு வந்துடும். இப்போ வந்து இது பார்க்க ஒரு ஸ்ட்ராபெரி ஐஸ் மாதிரி தான் இருக்கு. சாப்பிட்டு பாருங்க. இத போட்டோம்னா இப்ப நல்ல வேற லெவல்ல இருக்கும். நீ வேணா பாரு, நான் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி கொண்டு வந்து காமிக்கிறேன்.
அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரிட்ஜில் ஒரு 1 hour வச்சாலே போதும், அந்த ஐஸ்கிரீம் டெக்ஸ்சர் நல்லா ஆயிடும். பார்த்தியா, எடுக்க முடியலடா பிரின்சி. அதனால தான் திரும்பவும் நான் வந்து ஒரு ஹோல் நைட் இருந்துச்சுல, அதனால தான் ஓவர் கட்டி ஆயிடுச்சு. இப்போ ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த மாதிரி ஸ்பூனில் எடுத்து போட்டுக்கணும் அப்படின்னா இட் வுட் பி பெட்டர். ஈஸியாக இருக்கும் பிரின்சி. சாப்பிட்டோம்னா உண்மையாவே வேற லெவலில் இருக்கும். வாசனை ஐயோ கீழெல்லாம் போடுற ஐஸ்கிரீமோட விலை தெரிஞ்சாதானே. சரி சரி, நான் போய் பிளெண்ட் பண்ணிட்டு வந்துடுறேன். நிறைய ஒரு 150 rupeesக்கு, பட் இருந்தா கூட இதெல்லாம் ரொம்ப பெரிய வேலை தான். பார்த்தீங்களா எப்படி இப்போ ஐஸ்கிரீம் டெக்ஸ்சர் வந்துடுச்சா? அதுக்கு தான் ஃப்ரீசரில் ரொம்ப நேரம் ஃப்ரீஸ் பண்ணாதான் இந்த டெக்ஸ்சர் வரும். 2 hours 3 hours பண்ணால் தண்ணியாக தான் இருக்கும், கூழு மாதிரி தான் குடிக்கணும். இப்போ என்ன பண்ணலாம், இப்போ நீங்கள் ஃப்ரீசரில் வைங்க, வைக்காம போங்க, நான் சாப்பிட்டே ஆகணும். எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுருங்க. வேற லெவல் வேற லெவல். ஸ்ட்ராபெரி மனம் செம்மையா இருக்கு. அப்படியே கொஞ்சம் சாப்பிட்டுக்க வேண்டியதான். நாங்க எல்லாரும் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த வீடியோ. இதுக்கப்புறம் நீங்க நாங்க ஃப்ரீசர்ல வச்சு டெக்கரேட் பண்ணி சாப்பிடுவோம். பட் என்னால அவசரம் தாங்க முடியல, அதனால அப்படியே சாப்பிட்டேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்ன மாதிரி வீடியோஸ் வேணும்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. டாடா, பை பை. நான் ஐஸ்கிரீம் சாப்பிட போறேன். ஜாலி ஜாலி ஜாலி.